வணக்கம். இன்றைய செய்திச் சுருக்கம். 60 லட்சம் குடும்பத்துக்கு தலா 2000 ரூபாய் அரசு தடாலடி. தமிழகம் முழுசும் 60 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும்னு முதல்வர் பழனிசாமி அறிவிச்சாரு. கிராமங்கள்ல 35 லட்சம் குடும்பங்களுக்கும் நகரங்கள்ல வாழும் 25 லட்சம் குடும்பங்களுக்கும் வழங்க 1200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும்னு எடப்பாடி தெரிவிச்சிருக்காரு. மே மாசம் நடக்க வேண்டிய லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி 60 லட்சம் பேருக்கு தொகை பட்டுவாடா செய்யப்படும். அமெரிக்காவை பீட் அடிப்போம் 20 ஆண்டுகளில். இன்னும் 20 ஆண்டுகள்ல அமெரிக்காவை பின்னால தள்ளிட்டு உலகின் 2வது பெரிய பணக்கார நாடாக இந்தியா உருவெடுக்கும்னு பிரதமர் மோடி சொன்னாரு. உலகின் நம்பர் 1 பணக்கார நாடாக அமெரிக்கா நீடிச்சிட்டு இருக்கு. சீனா அந்த இடத்தை சீக்கிரம் பிடிச்சிடும்னு கணிப்புகள் தெரிவிக்குது. ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு அடுத்து 6வது இடத்துல இந்தியா நிக்குது. ஏனைய நாடுகளை விட வேகமான வளர்ச்சியால 2050ல இந்தியா முதலிடத்தை பிடிக்கும்னு ஆய்வுகள் கூறி வருது. இந்த நிலையில 2039ல இந்தியா 2வது இடத்துக்கு வந்துரும்னு மோடி ஒரு மாநாட்டில் தெரிவிச்சிருக்காரு. அப்போ சீனா முதலிடத்திலும் அமெரிக்கா 3வது இடத்திலும் இருக்கும். மோடி மீது ஆவேசமாக பாய்கிறார் சந்திரபாபு. லோகேஷ் கா பப்பான்னு பிரதமர் மோடி குறிப்பிட்டதால ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு செம கடுப்புல இருக்காரு. குண்டூர் பொதுக்கூட்டத்தில் பேசின மோடி சந்திரபாபு பெயரை சொல்லாம லோகேஷின் அப்பான்னு சொல்லி பல புகார்களை அடுக்கினாரு. அதுக்கு சந்திரபாபு நாயுடு ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுத்திருக்காரு. ஆமா, நான் லோகேஷின் அப்பா தான், புவனேஸ்வரின் புருஷன் தான், தேவன்ஷினின் தாத்தா தான். இத நான் பெருமையாவே சொல்றேன். கட்ன மனைவியை கைவிட்டு ஓடிட்டு விவாகரத்து மூலம் விடுதலையும் கொடுக்காம கொடுமைப்படுத்தும் மோடிக்கு குடும்ப பாசம் தெரியுமா? மனைவி பிள்ளைகளின் அருமை புரியுமா? மாமனாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செஞ்சேன்னு சொல்றாரு பிரதமர் மோடி. தன்னை வளர்த்து ஆளாக்கிய குருநாதர் அத்வானிய அரசியல்ல இருந்தே ஓரங்கட்டி உட்கார வைத்த மோடி ராஜநீதி பரிபாலனம் செய் என்று கண்டித்த வாஜ்பாயை உதாசீனம் செஞ்சு நோகடித்த மோடி முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்களை தனிமைப்படுத்தி அவமதித்து அழ வைத்த மோடி விசுவாசம் பத்தி எனக்கு பாடம் நடத்த தேவையில்லை. அரசியல் நேர்மை பத்தி 1000 பேசும் மோடி கோவா, மணிப்பூர், கர்நாடகாவில் விலை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி அமைத்த கதைய நாடே பார்த்து கை கொட்டி சிரிச்சதை மறந்துட்டாரா? இவர் குஜராத் முதல்வரா இருந்தப்ப கோத்ரா ரயில் எதிர்ப்புக்கு பழிவாங்க சிறுபான்மை மக்கள் கூட்டம் கூட்டமா கொல்லப்பட்டதை வன்மையா கண்டிச்சதை மறக்காம இன்னைக்கு என் மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு சந்திரபாபு நாயுடு. வைகோ அடிக்க சொன்னார். திருப்பூருக்கு வந்த பிரதமர் மோடிக்கு எதிராக மதிமுகவினர் வைகோ தலைமையில கருப்பு கொடி போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அங்கு வந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா இளைஞரணி துணைத் தலைவர் சசிகலா மோடிக்கு ஆதரவா கோஷமிட்டாங்க. அப்ப மதிமுகவினர் தாக்கியதால தலையில காயத்தோட சசிகலா மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. வைகோ சொல்லிதான் என்ன மதிமுகவினர் தாக்குனாங்க, நான் செருப்புலாம் வீசலன்னு சொல்றாங்க சசிகலா. வைகோ அவர்கள் அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. அவங்க தொண்டர்கள் சொன்னோடனே தொண்டர்கள் அதே மாதிரி அவர் சொன்னதை மீறாம அதே மாதிரி அடிச்சு போனாங்க. பியூஷ் கோயல் ஓட்டிய மின்னல் ரயில். மின்னல் வேகத்துல போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ பாருங்க அப்படின்னு ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமையா ஷேர் செஞ்ச ட்விட்டர் வீடியோ ஒரிஜினல் இல்ல, எடிட் செய்யப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. பிப்ரவரி 9ஆம் தேதி அந்த வீடியோவை பியூஷ் அப்லோட் செய்தார். 13 வினாடி ஓடும் அந்த வீடியோவை பார்த்தா இந்தியர்களோட மனசு பெருமிதத்துல விம்மோ அப்படின்னு சில சேனல்களும் பத்திரிகைகளும் புகழ்ந்து தள்ளுச்சு. ஆனா ட்விட்டர்ல உஷார் பார்ட்டிகளும் அதிகம் இருக்காங்கல்ல. மந்திரிஜி இப்படிலாம் எடிட் பண்றதா இருந்தா மாட்டு வண்டியை கூட மின்னல் வேகத்துல ஓட்டலாமன்னு கிண்டல் செஞ்சுட்டு ஒரிஜினல் வீடியோவையும் பல பேர் போட்டாங்க. ரயில் மெயிலுங்கிற அக்கௌண்ட்ல அப்லோட் ஆன அந்த வீடியோ 1 நிமிஷம் 2 வினாடி ஓடுது. இன்னும் சோகம் என்னன்னா பியூஷ் எடிட் பண்ணி போட்ட வீடியோவோட ஒரிஜினல் போன வருஷம் டிசம்பர் 20ஆம் தேதியே யூடியூப்ல போஸ்ட் ஆயிருக்கு. ஒரு நேயர் அட்வைஸ் என்ன தெரியுமா? பிஜேபி அரசு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது, அதே சமயம் ஜனங்கள்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோமாளித்தனத்தையும் பண்ணுது, அதனால அவங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர சுவாமி கோவில்ல கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடந்துச்சு. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் எடுத்துக்கொண்டு கோவில வலம் வந்த பிறகு ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் புனித நீர் ஊத்தி கும்பாபிஷேகம் செஞ்சு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.